was very bad. Very bad. Yeah, Why? yeah. I think the time was very limited and the questions were pretty long. விஏஆர்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2 3 செட்டு போட்டோம். டிஐஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. Third section is very simple as per the con. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமன். நாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேட் எக்ஸாம் சென்டருக்கு முன்னே தான் நிற்கிறோம். 2025 செஷன் 1 உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எம்பிஏ ஆஸ்பிரண்ட் எக்ஸாம் எழுதி வெளியே வரும்போது இந்த வருஷம் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது அண்ட் எந்த செக்ஷன் டஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸாம் எப்படிங்கிறத ஓவராலாக நம்ம ரியலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எம்பிஏ ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு காத்திருக்கும் நம்புகிறேன். வாங்க போகலாம். எக்ஸாம் எப்படி இருந்தது, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி. பட் எனக்கு குவான்ட் டஃபாக இருந்துச்சு. பேசிக்கலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே வருது. யா கரெக்டாக தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏதாவது வந்துருந்ததா? நான் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கொஸ்டினும் வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்ததா இல்லை ரியல் எக்ஸாமில் எதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீல்? ஆக்சுவலி ப்ரிப்பரேஷனோட மார்க் டெஸ்ட் தான் இங்கே வேல்யூ அதிகம். எவ்வளோ மார்க் டெஸ்ட் நம்ம தரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கேட் சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் வேர்டில் என்ன சொல்லுவீங்க 2025 கேட் எக்ஸாமு? டஃப், மாடரேட், ஈஸி? ஈஸி. என் சைட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்படி இருந்து ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். விஏஆர்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2 3 செட்டு போட்டோம். டிஐஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு. கியூஏ வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏதாவது இருந்ததா? இருந்துச்சு. இந்த செக்ஷனில் டிஐஎல்ஆரில் இருந்துச்சு. சிலர் ஒரு செட் வந்து விஏஆர்சியில் இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சுச்சா? இல்லை, குவான்ஸில் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறது குவான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. விஏஆர்சி வந்து கொஞ்சம் டஃபராக இருந்தது. டிஐ கொஞ்சம் டஃபராக இருந்துச்சு. 2 செட் தான் போட முடிஞ்சுது. போன வருஷம் டிஐயில் மார்க் எடுக்கும்போது ஒரு 3 செட்டு தான் போட முடிஞ்சுது. டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ கேட்டிருந்தாங்க? விஏஆர்சியில் வந்து 24 கேட்டிருந்தாங்க. 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டிஐயில் 22 கேட்டிருந்தாங்க. குவான்ஸில் 22 கேட்டிருந்தாங்க. 66. ஆமாம், 66 டோட்டல் கொஸ்டின் 66. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் எம்பிஏ ஆஸ்பிரண்ட்டுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்ஸ் நிறைய எடுங்க. கேட் மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ், பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எடுக்கிறீங்கன்னா மார்க்ஸ் நிறைய எடுங்க. அவ்வளோ. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா உங்களுக்கு? ஆமாம், இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Second round, there are 3 sections. For the second section is we have much time to solve the questions, and third section is very simple as per the quant. That's it for me. How did you handle your time management? Time management for me, second section is very less. I didn't do. I missed some questions, like 6 or 7 questions I missed in that second section. That's it. Okay. Describe one word in CAT 2025 exam. Is easy or tough or moderate? Okay, not easy, not tough. Okay, moderate only. One advice to future aspirant. Future aspirants, like they need to solve many of the questions, and like they have to be prepared for any of the questions they have to give in. And time management skills is very important for this CAT exam. Like we have only around 70 questions, 24, 24, 22. Okay, around 70 questions. Yeah, 24. One is 24 and another is 24 and another is 22. Like we have to manage these questions. For second Roman, it very lengthy questions. We have to read so much time it will take. That's it. This is your first attempt or? This is my first attempt. I am from IIT Madras. Madras? Yeah. Oh, which course are you studying in IIT Madras? I am civil engineering department, final year. Yeah. All the best. This is your first attempt or? Yeah, my first. How was the experience? It was very bad. Very bad. Yeah, Why? yeah. I think the time was very limited and the questions were pretty long. So it was time. LRDI was little bit, I think, on a tricky side, which was taking a lot of time even solving a single set. So that was it. Section tough for you. Which section was tough for me? LRDI, I think. எக்ஸாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் டைம் தான் கொஞ்சம் மேனேஜபிளாக இல்லை. ஆஸ் பர் அவங்க சொன்ன மாதிரி தான். ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. விஏஆர்சி அண்ட் டிஏஎல்ஆர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. டைம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆப்டிடியூட் வரப்போ தான், மெயின் கான்செப்ட் வரப்போ தான் மெயினாக நமக்கு வந்து ஒரு டைம் பத்தாமல் இருக்குது. அந்த ஒரு கான்செப்ட்ஸ் வந்து நம்ம யோசிச்சு போடுறப்பே நமக்கு அந்த ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஓகே, இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா? ஆமாம், ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே இங்கே ஒர்க் ஆச்சா ரியல் டைம் எக்ஸாமில்? யா, இட்ஸ் ஓகே. அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏதாவது இருந்ததா? அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ட்ரிக்கியாக இருந்துச்சு கொஷின்ஸ். நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஒரு மாதிரி, பட் அங்கே ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. இப்போ நார்மலாக வந்து A+Bன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு சுற்றி தலையை சுற்றி மூக்க தர மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு. பட் இது ஈஸி. ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? டைம் ரொம்ப ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லாங் டைம்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் திருப்பி இது பண்ணுறது.
எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ப்ரோ மாடரேட் டு டஃப் ப்ரோ. ஈஸின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் நாட் ஈஸி, மாடரேட் டு டஃப்னு சொல்லுவோம். எந்த செக்ஷன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது? குவான்டிடேட்டிவ் தான். குவான்டிடேட்டிவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருந்துச்சு, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. இந்த வருஷம் 70 கொஸ்டின் கரெக்டாக ஓவரால் டோட்டல் கொஸ்டின்? ஆமாம் சார். டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா? டைம் மேனேஜ்மெண்ட் தான், காம்ப்ரிஹென்ஷனில் டைம் கொஞ்சம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஓகே. அதில் டைம் கொஞ்சம் போச்சு, கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டா? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட் அட்டம். நான் இப்போ தான் பாஸ் அவுட்டு, காலேஜ் இப்போ தான் பாஸ் அவுட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எக்ஸாம் எழுதினவங்களோட ரிவ்யூ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எழுதிருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்க்குற நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.